எனக்கு எங்கள் அண்ணன் சரத்குமாரை நான் அண்ணன் தான் கூப்பிடுவேன். நாங்கள் ரொம்ப நெருக்கம். விண்ணூர்தி நிலையத்தில் சந்தித்தோம். இப்போ பொன்னியின் செல்வன் வெளியாயிடுச்சு. வணக்கம் வணக்கம் இந்த வயசில் ஐஸ்வர்யா ராய் ஜோடி கேட்குது அப்படின்னு டே உனக்கு பொறாமேடா அவர் சார் டே உடலை நல்லா வச்சுக்கிட்டா எந்த வயசுலையும் சாதிக்கலாம்டாங்கிறதுல அதை தான் எல்லாருக்கும் சொல்கிறேன். நம்பிக்கையோடு இருங்க, சாதிக்கலாம். என்னுடைய தம்பி குரு சுரேஷ் என் மண்ணுக்காரன், என் மேலே பெரிய பாசம் கொண்டவன். என்ன மனசில் பட்டதை கூச்சமெல்லாம் பேசுவான். அது மற்றவங்களுக்கு வெறுப்பாக இருக்குது. இப்போ என்னையெல்லாம் பார்த்தா சில பேருக்கு அருவறுப்பாக இருக்குது, வெறுப்பாக இருக்குது. என்னத்தையோ பேச்சு கிடக்கிறாப்புல இருந்தால் அப்படின்னு. அது மாதிரி தான் அது அவனுடைய இயல்பு. அவனுக்குள்ள நல்ல ஒரு மனிதன் இருக்கான், நல்ல மனிதாபிமானம் இருக்கு. இருக்காரு சிவன் கைகட்டி நின்னா சரியா இல்லை. என் பாட்டன் ஆதி பெரும்பாட்டன் கைகட்டுறது சரியா இருக்காது. அண்ணன் எம்எஸ் பாஸ்கர் சொல்லி சிரிச்சுக்கு இருந்தான். இவன்லாம் ஏன்டா நடிக்க வந்தான்னு சில பேரை தோணும். எங்கள் அண்ணன் ஏன் இவ்வளோ நாள் நடிக்க வரலைன்னு தோணும். ஒரு பின்னணி கலைஞனாகவே இருந்து திரைமறைவிலே தன் குரலாலேயே பல பேருக்கு நடிப்புக்கு உயிர் ஊட்டிய ஒரு மாபெரும் கலைஞன். ஒரு காலம் அவரை கைவிடாமல் கொண்டாந்து நம்ம முன்னாடி நிறுத்திடுச்சு. எந்த கதாபாத்திரம்னாலும் ஆகச்சிறப்பாக செய்யக்கூடிய ஆற்றல் இன்னைக்கு தமிழ் திரையுலகில் எங்கள் அண்ணனுக்கு தான் இருக்கு. அது பல படங்களை சொல்லலாம். அது சிறிய கதாபாத்திரம் பெருசு அப்படிலாம் கிடையாது. அதுவும் ஒரு தவம். என் தம்பி சொல்லும்போது சிவாஜி மாதிரின்னு எங்கள் அண்ணன் கூச்சப்பட்டார். நாங்கள் உங்களை சிவாஜின்னு சொல்லலை. அது மாதிரின்னு அப்படின்னா அந்த ஈடுபாடு. உதாரணமாக இப்போ எங்கள் ஐயாட்ட சொல்கிறேன். எங்கள் ஐயாவுக்கு பசுமன் படத்தில் நடிக்கும்போது அண்ணன் சிவகுமாரை உங்களுக்கு தெரியும், அது ஒரு பிசாசு. ராதிகா மேர தெரியும், அவங்க ஒரு பிசாசு. எல்லாருமே மிகச்சிறந்த கலைஞர்கள். அந்த திரையை உயிராக நேசிக்கிற ஒரு கலைஞர்கள். இது எங்கள் அப்பா கண்ணன் ஐயா ஒளிப்பதிவு எல்லாம். இப்போ இவங்க என்னன்னா எப்போ படப்பிடிப்புனாலும் அதிகாலையில் ஒரு 5 மணி, அதிகாலையில் ஒரு 4 மணி அப்படி வச்சா இங்கேருந்து வண்டி போய் நாங்கள்லாம் நிற்கும்போது ஒரு நாற்காலியை போட்டு ஒரு ஆள் உட்கார்ந்துருக்கும். அது யாருன்னா எங்கள் ஐயா நடிகர் திலகம் அவர்கள் உட்கார்ந்துருப்பாங்க. தினம் கூச்சப்படுவாங்க, என்னடா நம்ம இவ்வளவு முன்னாடி வந்தோம், அதுக்கு முன்னாடி உட்கார்ந்துருக்காருடா அப்படின்னு நினச்சி இவங்க எல்லாம் கூடி பேசுகிறாங்க. நாளைக்கு எப்படியாவது நம்ம சீக்கிரம் அவருக்கு முன்னாடி ஒரு 5 நிமிஷமா அது முன்னாடி வந்துடணும்ன்ட்டு. புரியுதா உங்களுக்கு? எல்லாரும் பேசி வச்சு வரும்போது அதே மாதிரி முன்னாடி நாற்காலி போட்டு உட்காந்துருக்காப்புல. ஏண்டாடே அயோக்கிய பிள்ளைலாம், எனக்கு முன்னாடி நீங்கள் வந்துடுவீங்களா அப்படின்னு. அந்த இதில் இத்தனை படம் நடித்தோம். அந்த ஈடுபாடு, அந்த முனைப்பு, அந்த ஆர்வம், ஒரு துளியும் குறையாத ஒரு மகனை நம்ம பார்க்கவே முடியாது திரையுலகில். அது மாதிரி இப்போ எங்கள் அண்ணனுக்கு என்னென்னா எந்த கதாபாத்திரம் கொடுத்தாலும் அந்த அர்ப்பணிப்பு முழுக்க உள்வாங்கி அந்த கதாபாத்திரத்தின் தன்மையோடு இணைந்து வெளிப்படுத்துகிற ஆற்றல் இன்றைய தலைமுறையில் எங்கள் அண்ணன் எம்எஸ் பாஸ்கருக்கு இணையாக யாரும் இல்லை. அது சின்ன இப்போ நீங்கள் அண்மையில் இப்போ ஓடிக்கொண்டிருக்கிற டூரிஸ்ட் ஃபேமிலி அந்த படத்தை பார்த்தீங்கன்னா கூட அந்த அந்த பையனை தம்பி சசியை இவர் கொடுமைப்படுத்துகிறாருங்கும்போது நம்ம கோபமாக வரும். அவன் நிற்கும்போது நான் கேரளா மலையாளின்னு சொன்னது இல்லை, நான் இலங்கையிலேருந்து வந்திருக்கேன், ஈழத்தமிழன்னொன்னே சாவியை தூக்கி போட்டு வண்டிடு சேவ் பண்ண போகணும் அப்படிவாருல. அது இங்கிலீஷ் நடிகை. என்ன இங்கிலீஷ் நடிகை? எங்கள் அண்ணன் கருப்பாக போயிட்டானே ஒழிய அவன் இங்கிலீஷ் நடிகனுக்கெல்லாம் பெரிய நடிகன், மிகப்பெரிய கலைஞன். அவனுக்கு ஒரு வரம் வந்திருப்பாருங்க, தாத்தா காமராஜுக்கு குரல் பதிவு கொடுத்த கலைஞர். அது எவ்வளோ பெரிய இது. எப்படி சிலர் வருது இதெல்லாம். இன்னும் எனக்கு நான் ஒரு தாய் குழந்தையோட ஐயா என் புருஷன் இப்படி போலீஸ் பிடிச்சிட்டு போயிடுச்சா. ஏன் பிடிச்சிட்டு போனா? அங்க சும்மா பிடிச்சிட்டு போயிருக்க மாட்டாங்களே. இல்லை சாராயம் வித்தானே, பாத்தியா சாராயம் வித்தானே? ஐயா என் குடும்பம் கடுமா அதுனா சேச்சே போப்போ. அதெல்லாம் கொலகார பையன் கொலை பண்ணா அவனை மன்னிக்கலாம், ஒரு குடும்பம் தான் போகும். சாராயம் வச்சாதான் ஊரே நாசமாகி போயிடும், போப்போ உடனே மன்னிக்க முடியாது அப்படிம்பாரு. அதெல்லாம் அந்த அவர் என்ன உடல் மொழியில் நடித்தாரோ அதே அளவுக்கு தன்னுடைய குரல் வளர்த்தால் குரல் நடிப்பில் போய் பொருத்தி பேசுறதுங்கிறது குரல் கலைஞர்கள்ங்கிறது சாதாரணம் கிடையாது. அப்படி எண்ணற்ற படங்களுக்கு உயிர் கொடுத்த மகன் இன்னைக்கு திரையில் நம்ம பார்க்குறோம். நானே எங்கள் ஐயா மேனும் பேசிக்கிட்டு இருந்தாலும் ஒரு 15-20 வருஷத்துக்கு முன்னாடி வந்திருக்க கூடாதா அப்படின்னு.
அது அவ்வளோ பெரிய அற்புதமான ஒரு கலைஞன் எம்எஸ் பாஸ்கரன் தான். அவர் இந்த படத்தில் நடிச்சிருக்கிறார். அது என் தம்பியோட இயக்கத்தில். என்கிட்ட கேட்குறாரு, நீ ஏன்டா எனக்கு வாய்ப்பே கொடுக்கலன்னு. நான் படம் எடுக்கிற நிலைமையிலையான்னா இருக்கேன் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் என்னுடைய தம்பி விமல், அவ நாங்கள் அவனை கதாநாயகனாக பார்க்கறது இல்லை. எங்கள் குடும்பத்தில் ஒரு இளைய தம்பி அவன். எங்களுக்கு எல்லாருக்கும் அப்படி தான். அவன் மேலே நாங்கள் எல்லாரும் பேரன்பு வச்சுருப்போம். எங்கள் குடும்பங்கள் இருக்கிற எல்லா நிகழ்வுலையும் அவன் இருப்பான். அப்படி செல்ல தம்பி அவர். அவனுடைய வெற்றி, அவனுடைய வளர்ச்சியில் எங்களுக்கெல்லாம் பெரும் ஆர்வமும் பெரும் மகிழ்ச்சியும் இருக்குது. இன்னும் அவனுக்கு களவாணி மாதிரி படம் வரணும். இருந்தாலும் அவனுக்கு வாகை சுடவா மாதிரி படம் நிறையா வரணுங்கிறத என்னுடைய இது. அந்த படத்தில் என் தம்பி சற்குணமும் இன்னும் அவனுக்கும் அந்த மாதிரி ஒரு படம் வரணும். என் தம்பி விமலுக்கும் அவ்வளவு சிறந்த ஒரு படம். அது பல விருதுகளை எல்லாம் வென்றது. ஒரு வாழ்வியலை அந்த வறண்ட நிலப்பகுதியில் வாழ்கிற செங்கல் காலவாயில் இருக்கிற அந்த மக்கள், அந்த பிள்ளைகளின் கல்வி, எவ்வளோ சிறந்த படைப்பில் நடித்து அந்த அந்த தம்பி இதில் கதாநாயகன் நடிச்சிருக்கிறார். சாயா அவங்க எங்கள் அண்ணன் பொண்ணு. அவங்க மறந்துருப்பாங்க. ஒரு தடவை எங்கள் அண்ணன் மகள் நடிச்சுக்கிட்டு இருக்காவா அறிமுகப்படுத்தினார் யார் கண்ணன். நாங்கள்லாம் ஒரே குடும்பம். அதில் நம்ம வீட்டு பொண்ணு நம்ம படத்தில் நடிச்சிருக்கிறது பெருமை. அடுத்து சேஷாஸ்விதா அவங்க கேட்டேன். அவங்க பேர் கனிமொழின்னாங்க. அவங்க இப்போ சேஷ்வதா ஏதோ பேரை மாற்றி வச்சுருக்காங்க. தமிழ் எப்படி அழியுதுன்னு கேட்டிங்கன்னா இப்படி தான். கனிமொழின்னு ஒரு பேரை மாற்றி வைக்கிறது அப்படி தான். என்ன பண்ணுறது, ரெயின்போன்லேயே தமிழ் எழுதுங்கன்னு சொல்கிற நிலைமையில் இருந்தால் அதெல்லாம் நம்ம மொழியில் பேர் வச்சுக்கிறது கூச்சப்பட வேண்டியது இல்லை. நீங்கள் நல்ல பேர், அதெல்லாம் உங்கள் பேர் கனிமொழி அவர்கள். ஊழல் தெரியுது, லஞ்சம் தெரியுது, மணல் அள்ளி விற்கிறான் தெரியுது, சாராங்காய்ச்சி விற்கிறான், கஞ்சா வின்னு கொக்கைன்னு எல்லாம் விற்கிறான் தெரியுது. ஆனாலும் கேட்க முடியாது. இதுதான் இது காரணம் பயம். அதே எங்க தலைவர் இந்த மரணம் என்ற ஒன்றுக்கு பயப்படுவதாலே இந்த மானுட சமூகம் பல்வேறு துன்ப துயரங்களை தூக்கி சுமக்குதுங்கிறவள. எதுக்கு பயப்படணும்? நான் உயிரோடு இருக்கிற வரை சாவு என்கிட்ட வராது. நான் சாகும்போது நான் உயிரோடு இருக்க மாட்டேன். மரணம் என்கிட்ட வரும்போது உயிரோடு இருக்க மாட்டேன். எதுக்கு பயப்படணும்? பயப்படுறதுனால ஒருத்தன் நீண்ட நாள் வாழ்ந்துருவானா நம்ம எல்லாம் பயந்துட்டே இருக்கலாம். அர்த்தமற்றது. பயம்ங்கிறது கோழைகளின் தோழன், அது வீரனுக்கு எதிரி. அது எங்களுக்கு அஞ்சுவதும் அடிபணிவதும் தமிழன் பரம்பரைக்கே கிடையாதுன்னு தான் எங்கள் தலைவர் எங்களை வளர்த்துருக்காரு. அது கிடையாது. அதில் ஒரு இயக்குனராக நீங்கள் என் தம்பி கார்வன் நினைப்பாக்குறீங்க. அவ படம் என் தம்பி துறையெல்லாம் பார்த்துட்டாரு, நான் பார்க்கல. அதை பார்க்கறதுக்கான நேரம் வாய்க்கல. இந்த 3 பாடல்கள் அவர் எடுத்த முன்னோட்டம், அவர் சொல்லுகிற செய்தி, அதுலேயே தெரியுது அவர் எதை தொட்டு எதை சொல்ல போகிறார் அப்படின்னு. இங்கே ஒன்று நீங்கள் கவனிங்க, மதம் மாறிக்கொள்ளக்கூடியது, ஆனால் மொழியும் இனமும் மாறிக்கொள்ள முடியாது. அது அடிப்படையில் நீங்கள் புரிஞ்சுக்கணும். மதத்தையும் தாண்டிய ஒரு புனிதம் இருக்கு, அதுதான் மனிதம். அதை யாரும் இவர்கள் தேடுவதும் இல்லை, போகிறதும் இல்லை. இஸ்லாமியருக்கு ஒன்று உயிர், கிறிஸ்தவனுக்கு ஒரு உயிர், இந்துக்கு ஒரு உயிர் என்று கிடையாது. எல்லா உயிரும் யாரு மேலே கீறினாலும் ரத்தம் ஒன்று தான். ஆக மொத்தம் இப்போ நீ நானும் 10 மாதம் தான் நம்ம தாத்தா பட்டுக்கோட்டை பாடினதை நினைவில் வச்சுக்கணும். இதுதான் இங்கே இருக்கிற பிரச்சனை. எல்லாருக்கும் எல்லா மதங்களையும் மனிதம் இருக்கு, எல்லா மதங்களையும் சிக்கல் இருக்குது. இதை கடந்து போய் இன்னைக்கு இந்த உலகத்துல எல்லாரும் மனிதன் கொள்வதற்கு, இத்தனை உயிர் அழிப்பதற்கு எத்தனை விதமான ஆயுதங்களை கண்டுபிடிக்கிறான். ஆனா அந்த ஆயுதங்களை எல்லாம் வெல்லுகிற ஒரு ஆற்றல் அவன்கிட்ட இருக்கு, அதான் பேரன்பு. அந்த அன்பால எல்லா ஆயுதங்களையும் வீழ்த்த முடியும். அதுதான் இன்னைக்கு நீங்க உலகத்துல எவன் பாடுனா புதியதொரு உலகம் செய்யும் கெட்ட போரிடும் உலகத்தை வேரோடு சாய்ப்பவன் பண்ணது எந்த ஆத்தன் புரட்சி பாவலன் தான். அவனுடைய பேரனும் பேத்திகளும் கெட்ட போறனால வேரோட சாஞ்சிச்சு ஈழத்துல. அதானே அது சிக்கல். அந்த மாதிரி நேரத்துல இறுதி போர்க்கட்ட சூழல்ல என் தலைவன் இருந்து நான் வந்த பிறகு தொடர்ச்சியா பேசி சிறைப்படுத்தப்பட்டேன். யாருமே என்கிட்ட நெருங்க பயந்தாங்க. 1 ஆண்டுகளுக்கு மேல சிறையிலே இருந்துட்டேன். அப்ப அந்த நேரத்துல ரொம்ப சோர்வு. அப்ப என்னை தேடி ஒருத்தர் படம் எடுக்கணும்னு வர்றாப்ல. ஒருத்தர் வர்றாரு. வந்தவர் அவர் அதுக்கு முன்னாடி 2 படம் எடுத்துருக்காரு. என்னோட படம் எடுக்கணும் வந்தோடனே அந்த மனநிலையில படம் இருக்கலாம். ஆனா என்னோட வந்தது அவர் ஆறுதலா இருந்தது. அப்ப பேசும்போது அது காரணம் அவர் சொன்னார் மாதிரி நான் கத்தி கதறி வெடிச்சு இந்த தம்பி உதாரணமா இந்த ஈழ படுகொலை எப்போ பேசி சிறைப்பட்டவள அது கவனிச்சிருக்காரு. ஒருத்தர் இப்படி பேசிட்டு இருக்காருன்னா அந்த ஈர்ப்பு, அவர் திருநெல்வேலி இருக்காரு, நான் சிவகங்கையில் இருக்கேன். எங்க 2 பேரையும் சேர்க்கு ஒரு இடத்துல சேர்க்குது.
சேர்த்த பிறகு இந்த இந்த படத்துக்கு இந்த இதுக்கு சம்பந்தம் இல்லை, இந்த பாடல்கள் சம்பந்தம் இல்லை. ஆனாலும் நீங்க தெரிஞ்சுக்கணும், ஒருத்தருக்கு இந்த பாடல்களுக்கு சம்பந்தம் இருக்கு. விழி மூடி மறைந்தாலும் முத்துக்குமரா, எங்கள் மனதோடு நிறைந்தாயே முத்துக்குமரா, தாய் அன்போடு தனையேந்த முத்துக்குமரா, உன் பெரும் தியாகம் மறவோமே பச்சை தமிழா, நீ விழி மூடி மறைந்தாலும் முத்துக்குமரா, எங்கள் நீ மனதோடு நிறைந்தாயே முத்துக்குமரா, பகைமையும் துரோகமும் தாய் மண்ணை சூழ, பாவிகள் கூட்டமோ நம்மை வந்து ஆள, எரிமலையாயளவே மறந்திங்கு போக, எலி பொறியில் எலியாய் தமிழனும் நோக, மனம் பொறுக்காமல் சென்னறுப்பாலே உனை தீண்டியே எம் உணர்வையே எரிய வைத்தாயே நீ. இந்த பாட்டு இருக்கு பாருங்க. விழி மூடி மறைந்தாலும் முத்துக்குமரா, எங்கள் மனதோடு நிறைந்தாயே முத்துக்குமரா. இந்த பாட்டு ஆண்ட பரம்பரை இன்று மாண்டு போவதோ, ஆள பிறந்தவன் இன்று அடிமையாவதோ, வீர தமிழினம் இங்கு வீழ்ந்து போவதோ, வீணர் கூட்டம் இங்கே நம்மை ஆள்வதோ, எங்கள் இனத்தை அழிக்க துடிப்பவன் எவன், எரிமலை ஆற்றில் குளிக்க நினைப்பவன் அவன். இந்த பாட்டு தலைமகனே எம் பிரபாகரனே, தலைநகரே திரிகோண மலையே. இந்த பாடல்கள் இன்னைக்கு தமிழ்நாட்டில் எல்லா இடங்களையும் ஒலிக்குது. எங்களுடைய இன உணர்வுள்ள மக்கள் கூட்டங்கள்ல இது பரவலாக கேட்கப்படுது. எங்களுடைய கட்சி பாடல்ல இது ஒரு கொள்கை பாடலாக பரப்பப்படுது. இந்த பாட்டை 2010ஆம் ஆண்டு இதை தயாரித்து நாங்கள் செய்கிறோம். இது தம்பி இசைவேந்தன் ஒரு தம்பி எழுதின பாட்டை என்னுடைய அன்பு மைத்துனர் கவிதாஞ்சனை வச்சு இந்த பாடல்களை பதிவு செஞ்சோம். அதுக்கு அன்றைக்கே 10 லட்சம் ரூபாயை செலவழித்து இந்த பாட்டை பதிவு செய்து கொடுத்த தம்பி தான் என்னுடைய ஆறுயிர் தம்பி கார்வண்ணன் அவர்கள். அவனுக்கு இந்த மொழி மீதும் இனத்தின் மீதும் இருக்கிற பற்றுக்கு இதுவே உங்களுக்கு ஒரு சான்று. நாங்கள் 2 பேரும் இணைந்தோம் அப்படின்னா மொழி அழிந்தால் இனம் அழிந்து விடும். தமிழ் இல்லைனால் தமிழர் இல்லை, தமிழர் என்ற இனம் இல்லைன்னா நாடு இல்லை, அவ்வளவுதான். இங்க எல்லாரும் தமிழ் தேசிய அரசியல், தமிழ் தேசிய அரசியல்னா ஒரு தீண்டத்தகாத வார்த்தை போலவும் வேற்றுக்கிற சொல்பவனும் இருக்கு. மொழி காக்க, இனம் காக்க, மண் காக்க, மண்ணின் வளம் காக்க, மண்ணின் மக்களின் நலம் காக்க, அந்த மக்களின் மானம் காக்க ஒரு அரசியல் இருக்கு. அந்த அரசியல் தான் தமிழ் தேச அரசியல். இதெல்லாம் தேவையில்லைன்னா இது தேவையில்லை. அதான் அவன் சொல்றான்ல, இது தேவை. எங்கள் முன்னவர்கள் KP விஸ்வநாதனோ, அண்ணல் தங்கவோ, மறைமலையடிகளோ, அல்லது சிவானந்தமோ, சிங்காரவேலரோ, ரெட்டமலை சீனிவாசனோ, ஐத்தியாச பண்டிதரோ, மாப்போசியோ, சீபா ஆதித்தனாரோ வரும்போது அவனுடைய பேரன் சீமா நிற்கிற புறச்சுழல் இல்லை. அன்னைக்கு காவிரியில் தண்ணி கேட்டால் அடித்து விரட்டல. அன்னைக்கு கச்சத்தீவை பறித்து கொடுத்துட்டு சுட்டு சுட்டு 840 மீன் சுட்டு போடல. மீத்தேன் ஈத்தேன் எடுப்பு பூமி தாயின் ஈரக்கொலை அறுக்கலை, அணுவில் ஸ்டெர்லைட்னு இப்படி நச்சு ஆலைகளை நிறுவி எங்களை கொல்லலை. எதை தேடினாலும் இந்த அரசியல் தேவைப்படுது. தேவைதான் கண்டுபிடிப்பின்டா. இந்த அரசியல் வேணுமா, ஜெயிக்குமா ஜெயிக்காதா, அதை விட தேவையா தேவையில்லையா, அதுதான் கோட்பாடு. அப்போ அந்த அடிப்படையில் நாங்கள் இணைந்து பணி செய்தோம். என் தம்பி என்னோட ஒரு தம்பி, அவன் உணர்வால் இணைந்தாலும் உறவான ஒரு உயிரான தம்பியா எனக்கு முதன்மை தளபதியா களத்தில் நின்னா என் தம்பி கார்வண்ணன். அவன் நாங்குநேரி தொகுதியில் 2016ஆம் ஆண்டு நாங்கள் 234 சீமா வர்றாப்புலையா, 234 பேர் முதல்ல இருக்கானா கட்சியிலன்னு கேட்டாலாம் இருக்கு. இப்ப மறுபடியும் போட போறானா தனிச்சுன்னு கேட்குறாலும் இருக்குது. அப்ப போட்டோம். அதுல நாங்குநேரியில ஒரு தளபதியா நின்று களத்துல பணி செய்தவன் என்னுடைய தம்பி கார்வண்ணன். வெறும் திரைப்பட இயக்குனர்னு வச்சுக்கிங்க, அவனுக்குள்ள இருக்கிற போர்க்குணம் தான் இந்த மாதிரி கதைகளை தொடணும்ட்டு. அன்னைக்கு அவனுக்கு ஆதரவு இல்லை, இன்னைக்கு அண்ணன் இருக்கேன், அண்ணனுக்கு பின்னாடி பெரிய படை இருக்கு. அதனால அது ஒன்றும் இல்லை.
திரையரங்கு கிடைக்குமா கிடைக்காதான்னு ஒரு அச்சப்படுற சூழல்ல நம்மளை தள்ளி விட்டுருக்காங்க. அதெல்லாம் மாறும். அதுக்கு ஒரு காலம் வருது. காலம் வரும் என்று காத்திருந்த தலைவனின் பிள்ளைகள் இல்லை, எங்களுக்கான காலத்தை உருவாக்கிய தலைவனின் பிள்ளைகள் நாங்க. எல்லாரும் நீரின் போக்குல நீரில் நீஞ்சினவங்க இருக்கான், நெருப்பாற்றில் நீஞ்சியவன் எங்கள் தலைவன், அவன் பிள்ளைகள் நாங்க. இதெல்லாம் ஒன்றும் இல்லை. உங்களுக்கு எல்லாருக்கும் சொல்றதுக்கு முன்னாடி என்கிட்ட ஒரு தடவை பேசும்போது பேச்சு வாக்கில் சொல்றாப்புல, இந்த சாவு மனிதன் இந்த மரணம் ஒன்று பயப்படுறதுனால தான் எல்லா சிக்கலையும் எதிர்கொள்ள வேண்டியது இருக்குதுன்னு ஒரு தடவை சொல்லிடுறாரு. திருப்பி தம்பி போகிறான் திருப்பி அப்படிங்கும்போது ஒரு தடவை சொல்றாரு, சாக துணிஞ்சிருங்க, எல்லாம் உங்களுக்கு சாதாரணமாயிருன்ட்டு. ஏன்னா சாக பயந்தவன் தரித்திரமாகிறான், சாக துணிஞ்சவனே சரித்திரமாகிறான். சான்று சாக்ரட்டிஸ். மரண தண்டனை விதிச்சாச்சு, அது குப்பியில் விஷத்தை ஊற்றி வச்சாச்சு. 1 மணி நேரம் கழிச்சு குடிக்கலான்றான். யாரு? விஷத்தை ஊத்துனவன். வச்சு கை எடுக்கிறத எடுத்து குடிச்சிடல. சாவுக்கு பயப்படல. 1 மணி நேரம் கழிச்சு குடிக்கலான்றான், உங்களுக்கு அவகாசம் கொடுக்குறவன், எடுத்து குடிச்சிடல. அதனாலதான் அவன் சரித்திரத்தில் அவனுக்கு இடம். உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். பகத்சிங் மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்தா விட்டுறேங்கிறான், தூக்கு சண்டனையில். ஆளுநருக்கு கடிதம் போகுது, பகத்சிங் அனுப்புறான். மன்னிப்பு கடிதம் தான் பகத் கேட்டான்னு நினைச்சு பிரிக்கிறாப்ல. பிரிச்சா, பைத்தியக்காரா, நீ என்ன தூக்குல போட சொல்லியிருக்க? அதை ஏற்க முடியாது. நான் உனக்கு அரசியல் போர் செஞ்சிருக்கேன், அதனால என்னை துப்பாக்கியில சுட்டு கொள்ளு, இல்லைன்னா பீரங்கி வச்சு என் நெஞ்ச பிளந்து கொள்ளு, தூக்குல போடாத. ஏன்னா அப்படிதான் உங்களுக்கு. அதை படிச்சுட்டு அவனுக்கு வேர்த்திருச்சு, மிரண்டுட்டான். அதனாலதான் சரித்திரத்தில் அவனுக்கு இடம். உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். இவன் நண்பர்கள் சொல்றாங்க, பகத் நீ வெளியில வா, நம்ம இன்னும் வீரியமா போராடலாம், ஒரு மன்னிப்பு கடிதம் தானே எழுதி கொடுத்துட்டு வந்துருன்ட்டு. பகத் சொல்றான், எல்லாரையும் போலதான் எனக்கும் வாழணும்னு ஆசை இருக்கு, ஆனால் நான் வெளியில வீரியமா போராடுவதை விட இந்த மரண கயிற்றை துணிஞ்சு முத்தமிட்டன்னா பகத்தை போல வீரமிக்க மக்களை இந்த மண்ணின் விடுதலைக்கு பெற்றுத்தர வேண்டும் என்று எண்ணற்ற தாய்மார்கள் விரும்புவாங்க, அதனால நான் இந்த தூக்கு கயிறை முத்தமிடுறேன்ட்டு. ஆனாலும் பகத்துக்கு அந்த வீரமிக்க மரணத்தை வெள்ளக்காரன் தர சரியா இல்லை, சம்மதிக்கல. தூக்குதான்ட்டான். தூக்குல போடும்போது அவன் கேட்கிறான், நீ ஏன்டா இந்த காலத்தை, ஏன்டா நீ துப்பாக்கியில சுட சொன்ன, ஏன் பீரங்கில சுட்டு கொள்ள சொன்ன? இல்ல, என் உடலிலிருந்து கடைசி உயிர் துளி பிதுங்கி வெளியேறுகிற வரை என் தாயிலத்தை என் கால்கள் தொட்டுக்கொண்டே இருக்கணும், அதுக்குத்தான் நான் என்னை துப்பாக்கியில சுடுன்னு சொன்னேன்றான். திருப்பி தூக்கில போடும்போது அந்த கருப்பு அங்கி போட்டு மூடுவான்ல, பிளாக் மாஸ்க், 2 பேர் தான் எடுனவன், ஒன்னு பகத்சிங், இன்னொன்னு சதாம் ஹுசேன். உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். எடுறான்ட்டான் பகத்சிங், அந்த கருப்பு துணியை எடுறான்ட்டான். எடுத்துட்டு போட சொன்ன. ஏன்னா அந்த விழி பிதுங்கி என் உயிர் வெளியில கசிந்து போற கடைசி நொடி வர துளி வர என்னுடைய கண்கள் என் தாய் மண்ணை பார்த்துக்கிட்டே சாகணும்டான்னா. அதனாலதான் பகத்சிங் இன்னைக்கு நம்ம சரித்திரத்தில் இருக்கான். சேகுவேராவை சுடுறதுக்கு எதிரி நிறுத்தும் போது இப்படி குறி வைக்கிறான். அப்படி குறி வைக்கும் போது, டியர் காம்ரேட், நீங்க என் நெத்திக்கு குறி வைக்கிறீங்கன்னு நினைக்கிறேன், கொஞ்சம் இடது பக்கமா வாங்க, இப்ப சுடுங்கன்ட்டான். அதனாலதான் சேகுவேராவுக்கு இடம் உங்களுக்கு. அப்ப மரணத்துக்கு பாய்ந்தவெல்லாம் உங்களுக்கு தெரியுது. விவேகானந்தர் சொல்றாருல, வரலாற்றில் எப்போதும் வீரர்களுக்கு தான் இடம், அடிமைகளுக்கு இடம் இருந்திருக்கு, ஏன் ஏழைகளுக்கு கூட வரலாற்றில் இடம் இருந்திருக்கு, கோழைகளுக்கு ஒருபோதும் வரலாற்றில் இடம் இருந்தது இல்லை. அதனால இதுக்கெல்லாம் பயந்தா ஒன்றும் இல்லை. அப்ப அந்த துணிவுல தான் என்னுடைய தம்பி இந்த கருத்தை துணிஞ்சு எடுத்து படத்துல பதிவு செய்கிறார். அவருக்கு என்னுடைய பாராட்டுக்கள். அவன் என் தம்பிக்கு இருந்த இந்த திரையுலக மேல இருந்த பற்று வெளிப்படுது பாருங்க. அவனே தயாரிச்சு, அவனே இயக்கி, அதுல ஒரு கதாபாத்திரத்தில் நடிச்சு, தொடர்ந்து இது தமிழ் குடிமகனும் அவருடைய தயாரிப்பு தான், அவருடைய இயக்கத்துல இது பண்ணியிருந்தார். இப்போ அந்த முயற்சியை நான் முழுக்க பாராட்டுறேன். என் தம்பி கார்வண்ணனுடைய படைப்பு என்பது என்னுடைய படைப்பு, நானே இயக்கியது போல ஒரு மகிழ்ச்சி, எனக்கு ஒரு உற்சாகமும் ஒரு பெருமையும் இருக்கு. அந்த படம் உறுதியாக வெல்லும். உலகெங்கும் இருக்கிற என் உயிர் சொந்தங்கள் என் தம்பிக்கு நல்ல ஆதரவு கொடுத்து இந்த படத்தை மாபெரும் வெற்றி படமாக மாற்றணும். அதுதான் அது. ஏன்னா அரிய படங்கள் தவிர்க்கப்பட்டது. ஒரு நல்வாய்ப்பா இன்னைக்கு உங்களுக்கு அயோத்தி, இந்த டூரிஸ்ட் ஃபேமிலி, இந்த மாதிரி படங்கள்லாம் மக்களால் ஏற்கப்பட்டுருச்சுங்கும் போது மனசு ஒரு நிறைவாக இருக்கு. இப்போ என் தம்பி சூரியோட மாமன் இதெல்லாம் நல்லா ஓடுதுங்கிறாங்க. கேட்டுக்கிருவேன் ஒவ்வொரு தடவை. ஐயா மேன் அது பார்த்தீங்களா, நாங்கள் 2 பேரும் அராஜகம், இந்த மலையாளத்தில் ஒரு படம் வந்திருக்கு, அதில் இருக்கு, ஓடிடியில் பார்த்துருங்க அப்படி அந்த மாதிரி நாங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் பரிமாறிக்கிறது.
ஏன்னா இவங்கெல்லாம் சொல்கிறாங்க, நீங்கள் வேறு தளத்துக்கு போயிட்டும் இதை நேசின்னு காதலிச்ச பொண்ணு வேற ஒருத்தனை கல்யாணம் பண்ணிட்டு போனாலும் நல்லா இருக்கணும்னு வாழ்த்துற மாதிரி தான் இது. இது ஒன்றும் செய்ய முடியாது. எங்கள் அண்ணன் என்கிட்ட வந்து சொல்லும்போது, திரைக்கலை பேச்சு ரெண்டும் இராணுவத்தின் வலிமை மிக்க 2 பிரிவுகள்ப்பா. ஒன்றை செய்ய ஒன்றையோ, ஒன்றை செய்ய ஒன்றையோ கைவிட்டக்கூடாது. நீங்கள் 2ஐயும் செய்யணும்னு. ஒன்றை செய்ய 2ஐயும் செய்யணும்னு தான் நினைக்கிறேன். அதை என் தம்பிக்கே திரையரங்கு கிடைக்காதுன்னு பயப்பட்டான்னா எனக்கு என்ன ஆகும்னு நீங்கள் யோசிச்சுக்கிறணும். அது கடினம். அதனால் படம் எல்லா தம்பிகளும் எடுக்கிறாங்க. படை கட்டத்தான் பெரிய யாரும் இல்லை. அதனால் இந்த வேலையே எனக்கு சரியாக இருக்குது. என் தம்பிகள் அதை செய்யட்டும். ஆனால் இதை பார்த்து ரசித்து வாழ்த்துறது அது என்னுடைய பொறுப்பு. இங்கே என் தம்பி கார்வன் சொன்னால், நம்மளை நாம் பாராட்டலை யாருன்னு இல்லை, அது சொல்லி சீசர் சொல்கிறான், நீ வந்து அடுத்தனை உன்னை எந்திரிச்சு உன் தகுதியை பாராட்டுற வர பொறுத்திருக்காதரா, நீயே எந்திரிச்சு பேரறிவிப்பு செஞ்சிரு, நான் ஆக சிறந்தவன் அப்படின்னு சொல்லிருன்றான். அதனால இப்போ எங்கள் அண்ணன் எம்எஸ் பாஸ்கரை நாங்கள் பாராட்டல, யார் பாராட்டுவா? இப்போ என் தம்பி கூல் சுரேஷ் அவனே பேசிட்டான். ஆனால் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அவனை பைத்தியக்கார மாதிரி பார்க்குறீங்க. இதுதான் பிரச்சனை. எங்கள் அப்பா இங்கே பாருங்கள், எங்கள் அப்பா இங்கே பாருங்கள், பசும்பன் படத்துக்கு பாட்டு இசைக்கிறது முதல்ல ரகுமான் அவர்கள் தான் இசை. அவன் 2 பேரும் வண்டியில் போயிட்டுருக்கேன். எங்கள் அப்பாவே வண்டி விட்டுறாங்க. வண்டி விட்டு அதில் வந்து சொல்லுக்குள் வார்த்தையை சுருக்கி வைக்கும் சூத்திரதாரி கண்ணனுடைய ஆகாயத்தின் மறுபக்கத்தையும் அவருக்கு பார்க்கறது இப்படி வருது, விருப்பி எழுதி. அப்பா இப்படி நம்மளை நாமளே பாராட்டி பேசிக்கிறது நல்லாவாப்பா இருக்குது. கேட்குறவங்க ஒரு மாதிரி மானே நம்மளை நாமே பாராட்டிட்டாதான்டா, வேற எவனும் நம்மளை பாராட்ட மாட்டான்டா. அப்போத்தான் நான் முடிவு பண்ணேன், நீங்கள் ஓடும்போது எவனும் உற்சாகப்படுத்த கைதட்டலாம், நீங்களே கைதட்டிட்டே ஓடிட வேண்டியதுதான், வழி கிடையாது. உங்களை நீங்களே உற்சாகப்படுத்திக்கிறணும். இல்லைன்னா யாருமே பாராட்டணும் இந்த சமூகம் முன்னாடி வரவனுக்கு தான் கைதட்டும், 3வது வரவனுக்கு கைதட்டாது. அவன் சொல்கிறான்ல, முன்னாடி வந்தவனுக்கு 1வது வந்தவனுக்கு கைதட்டுற அவன் வெற்றி கழிப்பில் இருப்பான், நீ கைதட்டுறதே அவன் காதில் விடாது. ஆனால் 3வது வந்தவன் முதுகில் தட்டி கொடு, அவன் மரணம் வரைக்கும் உன்னை மறக்க மாட்டாங்கிறான். அதான் முக்கியம். அதனால நம்ம பிள்ளைகளுக்கு ஒன்று இருக்குது, தோல்விங்கிறது ஒரு பெரியது. தோல்விதான் வெற்றியின் தாய். தோல்வியே சொல்லுது, என்னையை தொட்டு விட்டு போனவன் தோற்றதாக வரலாற்றில் செய்தி இல்லையா? எளிதில் வென்றவனின் இதயம் மலரை விட மெல்லிதா இருக்கும், தோற்று வென்றவனின் இதயம் இரும்பை விட கடினமா இருக்கும்ன்றான். அதனால அது ஒரு சிக்கல் இல்லை. இந்த இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் அதுல என் தம்பி அவன் சொல்ல வந்த செய்தி, அதை எடுத்துக்கிட்ட செய்திக்கே ஒரு பாராட்டு, அந்த துணிவுக்கு ஒரு பாராட்டு. இல்லைன்னா நீ சீமானின் தம்பியா இருந்து பயனே கிடையாது. அதனால உனக்கு பாராட்டு. உலகமெங்கும் இருக்கிற நம் உயிர் சொந்தங்கள் நல்ல திரைப்படத்தை ரசிக்கக்கூடிய, ஏற்று பாராட்டக்கூடிய, கொண்டாடக்கூடிய மக்கள், இங்கே நல்ல திரைப்படங்களை கொண்டு போய் சேர்த்த செய்தியின் தூதுவர்கள் இருக்கிறார்கள். இங்கே ஊடக உறவுகள் எல்லாம் மதிப்புமிக்க பெருமக்கள் எல்லாம் இருக்கிறாங்க. அவர்களுக்கெல்லாம் சிறந்த படத்தை பாராட்டி கொண்டு போய் சேர்க்கணுங்கிற பொறுப்பும் கடமையும் உள்ளவர்கள். உறுதியாக இந்த படத்திற்கு பேராதரவு கொடுப்பார்கள். என்னுடைய தம்பி தன்னுடைய முழு முயற்சியில் அவரே எழுதி, இயக்கி, தயாரித்து, நடித்து, தம்பி விமல் அவரோட இளம் கலைஞர்களை எல்லாம் இணைத்து கொண்டு உருவாக்கி இருக்கிற இந்த பரமசிவன் ஃபாத்திமா இந்த படம் மிகப்பெரிய வெற்றியடைய என்னுடைய வாழ்த்துக்கள். அதிலே கலை இயக்குனராக பணிபுரிந்த என் தம்பி வீரசமர், ஒளிப்பதிவாளர் என்னுடைய தம்பி சுகுமார், குறிப்பாக இசையமைப்பாளர் தீவன் சக்கரவர்த்தி, என்னுடைய தம்பி கவிஞர் ஏகாதேசி, எல்லோருக்கும் என்னுடைய அன்பும் வாழ்த்துக்களும். என்னுடைய ஆறுயிர் இளவல் என் அன்பு தம்பி இசக்கி கார்வணன் அவர்களுக்கு என்னுடைய உள்ளம் நிறைந்த அன்பும் வாழ்த்துக்களும். படத்தின் வெற்றிக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பும் வணக்கமும். நன்றி. நன்றி. நன்றி சார். தேங்க்யூ ஸோ மச்.